அரசியல் கூட்டம், முகாம், பரப்புரைன்னு பரபரப்போட சும்மாவே காது ஜவ்வெல்லாம் அந்து தொங்குற மாதிரி பிரச்சாரம்னு கத்தி கிழிச்சிருவாங்க அரசியல்வாதிங்க. இப்போ நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் வேற வரப்போகுதுன்னு சொல்றாங்களா? மாநாடு கூட்டம்னு ஆளுக்கு மைக்கை கட்டிக்கிட்டு அலப்பறைய கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பத்தி தாங்க இவங்களும் லவுட் ஸ்பீக்கரை கட்டிக்கிட்டு கருத்து சொல்ல வந்திருக்காங்க. பலூன் 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 நாங்க மட்டும் ஆட்சிக்கு வந்தா இந்த தமிழக மீனவர் பிரச்சனை இருக்கு இல்லைங்க, அதாங்க நம்ம ராமேஸ்வரத்துல இலங்கை கடற்படையெல்லாம் வந்து நம்ம மீனவர்களை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கல்ல, அது கண்டிப்பா இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு படகுலையும் ஆயுதம் ஏந்திய போலீஸ்கார் கண்டிப்பா இருப்பாருங்க அப்படின்னு நான் சொல்லிங்க. நம்ம அன்புமணி ராமதாஸ் ஐயா இருக்காருல்ல, அவரு சொல்லியிருக்காருங்க. ஆட்சி அதிகாரத்துக்காக நாங்கள் என்றைக்குமே ஆசைப்பட்டது கிடையாதுங்க, அதுக்காக ஏங்கணுதும் கிடையாது. நாங்கள் எப்பவுமே நாட்டை பற்றியும் நாட்டு மக்களை பற்றியும் தான் யோசனை பண்ணிகிட்டே இருப்போம். ஆமாம், அப்படின்னு நான் சொல்லிங்க. அம்மையார் சோனியா காந்தி சொல்லியிருக்காங்க. கூட்டணி உருவான பின்னாடி அதில் மாற்றம் செய்யறதுன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. புதிய கட்சிங்க வரலாம் அல்லது வராமல் கூட இருக்கலாம். ஆனால் நாங்கள் எடுத்த முடிவில் ஒன்றா நின்று ஒற்றுமையாக இருந்து அந்த முடிவை நிறைவேற்ற பாடுபடுவோம். இப்படி நான் சொல்லலைங்க, நம்ம திமுக தலைவர் கருணாநிதி சொல்லியிருக்காரு. எப்பா என்ன 12.5 கோடி ரூபாய்க்கு ஏழை எடுப்பாங்கன்னு நினச்சே பார்க்கலையே, கனவு கூட அந்த மாதிரி வந்தது இல்லையே. நான் பாட்டுன்னு கிரிக்கெட் விளையாட்டு பெவிலியன்லேருந்து போகும்பொழுது ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்க, உன்னை 12.5 கோடி ரூபாய்க்கு ஐபிஎல்லில் ஏலத்துக்கு எடுத்துட்டாங்கடான்னு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க, இந்த வருஷம் ஐபிஎல்லில் நான் கண்டிப்பாக அதிரடியாக ஆடி இந்திய அணியில் எனக்குன்னு ஒரு இடத்த நான் கண்டிப்பாக பிடிப்பேங்க அப்படின்னு நான் சொல்லுங்க. நம்ம தமிழக கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்தி இருக்கார் இல்லையா, அவர் சொல்லியிருக்காரு. ஐஸ் ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ்.